கார்த்திகை திங்கள் முதல் திங்கள் சுவாமி ஜலாபிஷேகம் பெரிய மிகப்பெரிய கைங்கரியம் சாத்தியிருக்கார். ஒரு காலத்துல பூமியில தண்ணியே எல்லாம் வறண்டு போயிருந்துச்சு. அப்போ பாகீரன் அரசன் சுவாமியை வேண்டி தமையிருந்து இமமலைக்கு போய் ஜடாமணியிலிருந்து ஒரு கவலையில ஜலம் வாங்கிட்டு வர்றார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற கங்கோத்ரி, கங்கா நதி. இன்னைக்கு வரலும் வற்றாம ஓடுகின்ற ஜீவநதியின் பேர் இருக்கு. யாருக்கு இருந்தது? பாகீரதன். சுவாமி கங்கை உற்பத்தியாளருக்கு பாகீரதின்னு பேர். அதை சுவாமி ஜடாமணியில் தாங்கிட்டு இருக்கார். அதே மாதிரி அதுக்கு முன்ன புராணம் எடுத்தீங்கன்னா அகஸ்தியர் போறார். பூமி வறண்டு போயிருக்கு. வறண்டு போன உடனே இந்த பூமியை காப்பாற்றணுன்ற நோக்கில் அகஸ்தியர் போயிட்டு சாமி கிட்ட வேண்டவும் கமண்டலத்து ஒரு சொட்டு தண்ணி கொடுக்குறார். அந்த தண்ணி எடுத்து பூமிக்கு வரார். வந்த உடனே கர்நாடகாவில் காவிரி உற்பத்தியாகிற குடகுமலையில் போறார். அங்க இருக்கார். அங்க இருக்கும் போது விநாயகர் பெருமான் என்ன பண்றார்? வேற எங்கேயோ எடுத்து போற தண்ணி எடுத்து போகும்போது குடகுமலையில காகமா விநாயகர் மாதிரி அந்த கமண்டலம் தட்டி விட அங்கதான் காவிரி உற்பத்தி ஆகுது. எல்லா நதிகளையும் போற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதத்திலிருந்து ஐப்பசி மாசம் வர்ற ஸ்நானத்துக்கு துலா ஸ்நானம் பேர். துலா மாசத்துல அதாவது ஐப்பசி மாசத்துல எங்க காவிரி ஓடுதோ அங்க போய் நம்ம குளிச்சோம்னா நம்ம கோடானி கோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும் சொல்றது அகஸ்தியர் சொல்றார். அப்பேற்பட்ட நதிகளெல்லாம் பாராட்டி புகழ்ந்து எல்லா நதிகள் பேரும் பெண்கள் பேருமா பேரா இருக்கும். கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, துங்கபத்ரா, பாகீரதி எல்லாம் பெண்களோட பேரு. அப்பேற்பட்ட புண்ணியம் வாய்ந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்தது. ஜலாபிஷேகம். ஜலம் என்றால் தீர்த்தம் பொருள். நீர் தீர்த்தம் என்ற பொருள். அந்த எம்பெருமான் அனுகிரகத்தால யாரெல்லாம் இன்னைக்கு சுவாமி ஜலாபிஷேகம் பார்த்தீங்களோ, காதால கேட்டு அந்த மந்திரத்தை காதால கேட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் சுவாமி அனுகிரகத்தால சகல பிரார்த்தனைகளும் மதிமுகமாக நிறைவேறி எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்களுக்கு அனுகிரகம் புரிவார். அரஹர நம பார்வதி பதஜே. அதுக்குண்டான திரு திங்கள் பதிகம் இது. நன்கு செய்த மணிகள் நமையாளுடைய ஞான முதல்வன் செஞ்சடை இடை புனல் கரந்த சிவலோகன் அமர்கின்ற இடமாம் அஞ்சுடரோடு அறுபதம் ஏனின் இசை என்றறிய வண்ணமுலவாய் மைதரோடு மாதர் பலரும் தொழுது சேரும் வயல் வைகாவிலே திருவைகாவிலே.